யார் பாது? அண்ணா வணக்கம் வணக்கம். தம்பி மாப்பிள்ள வணக்கம்டா. பாட்டிமா வணக்கம். வக்கீலையா வணக்கங்கய்யா. அண்ணா எங்க அப்பாவை பத்தி யாரு முன்னாடி பெருமையா பேசணுமோ அவங்க முன்னாடி நீ பெருமையா பேசணும் பாத்தியா, அதான் அதை பாராட்டுற மாதிரி தான் ஒரு பெரிய விசில் ஒன்று போட்டேன். கார்த்தி என் தம்பி, தோ என் சித்தப்பா பையன். மற்றவங்கள பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம், இவனை பற்றி ஒரு வார்த்தையில் கஷ்டமாச்சே. 1000 வார்த்தை வேணும். இல்லை ஒரு புத்தகமே வேணும். இவன் எப்போ எப்படி இருப்பான் என்ன பண்ணுவான்றது மற்றவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. டே கார்த்தி, அளப்பறைய கொடுக்காத, அமைதியாரு. சித்தப்பா விடுங்க சித்தப்பா. போதும் போதும் போதும். மாத்தி மாத்தி பெருமையே பேசிட்டு இருக்க வேணாம், வந்த விஷயத்த பேசுவோம். ஐயா அதிகாரி, ஏய்யா முத்தரசு, நீ கேட்டுக்க. இந்த கோயில் கணக்கு வழக்கு விவகாரத்துல தான் ஏன் புள்ள ஜெயிலுக்கு போனாரு. பழசெல்லாம் இப்ப எதுக்கு? பழசு எதுவும் பேச வேணாம்னா கோயிலும் பழசு தானே, அதுக்கு திருவிழா நடத்த அம்புட்டியும் ஆசைப்படணும். அப்பாடி வக்கீலுங்கிறது சரியா தான் இருக்கு. பட்டுன்னு பதில் சொல்ல முடியாதபடிக்கு கேள்வி கேட்கறீல. ஏய், உசுரோட வீட்டுக்கு போய் சேரணுமா வேணாமா? இல்லடா, உன் வீரத்தை மிச்சு குத்துப்பட்டு சாகலாம் தான் வந்தேன். வாடா வா. ஏய் தம்பி எதுக்குது? அண்ணா சும்மா இருண்ணே. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புள்ள பூச்சை தெரியாம கொண்டு விட்டு பெரிய சம்பவக்காரங்க மாதிரி காலரை தூக்கி விட்டு திரியறாங்க. ஒரு தடவையாவது அசல் ஆம்பளைங்களோட மோதி பார்க்கட்டும். சபநாகரியம் கிடையாது, பெரியவங்களுக்கு மரியாதை கிடையாது. ஐஏஎஸ்க்கு அடுத்த அதிகாரி வந்திருக்காரு, அவரை கூட மதிக்கலைன்னா என்ன அர்த்தம்? ஐயா வக்கீல் சாமி வணக்கம் வணக்கம். அந்த மரியாதை மண்ணாங்கட்டியெல்லாம் இந்த பக்கம் நிறையவே இருக்கு. அது உங்க வீட்டு தலைப்புல கிட்ட இருக்கணும்ல. ஏய் ஏய் கார்த்தி, அப்பதா பயலுகள்லாம் ரெடியா இருக்காங்கல்ல? எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. அப்பதா ஊன்னு சொன்னா கழுத்தறுத்து போயிட்டே இருப்பானுங்க. இந்த பயலோட கூட்டாளி எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் காமெடி பீஸ். அப்பதா நம்மளையெல்லாம் இவங்க காமெடி பீஸா நினைக்கிறது நமக்கு ஒரு பலம் தான்டா. வெளியூர்ல இருந்து 40-50 பேரை இறக்கியிருக்காங்க. ஏய், நம்மளும் 40-50 பேருக்கு மேல இறக்கி வச்சிருக்கோங்க. டே சுபே, அந்த தர்மா பயல பாத்துக்கிட்டே இருறா. அவன் கண்ணு எவன் மேல விழுகுதோ அவங்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம்டா. என் மகன் பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓ மன்னிப்பை வச்சு நான் என்ன நஞ்சையா வாங்க முடியும்? இங்க பாருங்கய்யா, என் சின்ன மையன் ஜெயில இருந்து வர வரைக்கும் இந்த கோயில் பூட்டியே தான் கிடக்கும். ஏன் சொத்துல நான் ஒரு கோயிலை கட்டி இந்த ஊருக்கு தானமா கொடுத்தேன். அது தப்பு. பாட்டி சொத்துல எங்களுக்கும் பங்குண்டுன்னு என் பேரனும் பேத்தியும் கேஸ் போட்டாங்க. ஐயா, பேரனும் கேஸ் போடல, பேத்தியும் கேஸ் போடல. இதெல்லாம் இவங்க சூழ்ச்சி. அம்புட்டு விவரம் இருந்தா கோர்ட்ல போய் கேஸ் நடத்த வேண்டியதானே? நடத்தலாம், நீங்களே கூட நடத்தி கொடுங்க. நீங்க தான் தோக்காத வக்கீலாச்சே. பீஸை மட்டும் சொல்லுங்க, அக்கௌண்ட்ல டாப்னு டிரான்ஸ்ஃபரை தட்டி விட்டுருவோம். தம்பி தம்பி தம்பி, எதுக்கு இப்ப நீ லந்து பண்ணிட்டு இருக்கிற? ஏற்கனவே மாமா கோவத்துல கொதிக்கிறான்னு எண்ணெய் வர ஊத்திட்டு இருக்கிற. நான் கொஞ்சம் பேசிக்கிட்டுமா? சாரிண்ணே. அம்மாச்சி, என்ன அம்மாச்சி நீங்க இந்த ஊருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேரை வாழ வச்சுருக்கீங்க? ஓ அம்மாச்சி அன்னபூர்ணிடானு உன் அக்கா அடிக்கடி என்கிட்ட சொல்லும். அது இல்லையா, ஊருக்குன்னு எழுதி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு அதை திருப்பி கேட்டுக்கிட்டு? சரி ஊரை விட அம்மாச்சி, உன் பேரை எனக்காக கேட்குறேன்.
எனக்கே இந்த கோவிலில் ஒரு வேண்டுதல் பாக்கி இருக்குன்ற நீங்கள் என்னடானா இப்படி ஐயா முத்தரசு, ஒரு 2-3 வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருங்க. உன் சின்ன மாமா வந்துருவார்ல, அப்பவும் வேண்டுதல் எதுவோ அதை நிறைவேற்றுருவோம். முத்தரசன் சார், கோர்ட்ல கேஸ் இருக்கிறப்போ இப்படி பஞ்சாயத்து பண்றதெல்லாம் சட்டப்படி தப்பு. 14 வருஷமா வேணும்னே வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருந்தா எப்படி சார் கேஸ் நடத்துறது? அதுவும் இவங்க சொல்ற பேத்தி எல்லாம் இந்த ஊர்லயே இல்ல. என் பேத்தி ஊர்ல இல்லன்னா அவளுக்கும் இந்த மண்ணுக்கும் சொந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? என் பேத்தி வந்துகிட்டு இருக்கா, கோர்ட்டு வாய்தா அன்னைக்கு வந்துருவா. யாரு இந்த எனக்கு பயந்து வெளியூர்ல 15 வருஷமா படிக்க வச்சுட்டு இருக்கீல அந்த ஜோதியா? சில்ற யார் யாருக்கிட்ட பயப்படுறா? என் தங்கச்சி சிங்கம் மாதிரி வருவாடா. ஏய் என்ன கார்த்திக், இத பாருங்க, அவங்க வரட்டும் வராம போகட்டும், ஊருக்கு தானம் பண்ண இடத்துல மறுபடியும் உரிமை கொண்டாடுறது தப்பு. கேஸ வாபஸ் வாங்கிக்கங்க. இந்த வருஷமாவும் திருவிழா ஒழுங்கா நடக்கணும். அப்படிதான் சொல்லிவிட்டேன். ஏய், இந்த மொத்த மண்ணையும் கட்டி ஆண்ட பரம்பரடானா 4 பால்கோவா பாக்கெட்டை வித்து கையில காசை பார்த்துட்ட நீ எனக்கு சரிசமம் ஆயிடுவியா? சவுண்ட் விடுற? அம்மாச்சி தயவு செய்து கோவப்படாதீங்க. இப்போ இதில் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்றதை பற்றி நம்ம பேச வரல. இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும், அதை பற்றி மட்டும் பேசுவோம். மாப்பிள்ள முத்தரசே, அதெல்லாம் முடியாது. கேஸை வித்ட்ரா பண்ண முடியாது. என் தம்பி வர்ற வரைக்கும் இந்த கோயில்ல எந்த திருவிழாவும் கிடையாது. யாரு என்ன முடியுமோ பண்ணிக்கீங்க. ஐயா, சும்மா ஜெயிலுக்கு போனோம் சொல்றாங்க. தியாகம் பண்ணிட்டா போனா கொலகார பையன் தானே. ஏய், அவன் என்ன முதுகுல குத்திட்டு போயிட்டானா? என் புள்ள ஆம்பளடா, நேருக்கு நேரா நின்னு நெஞ்சில வெட்டிட்டு போனா. அப்பத்தா, இவங்க எல்லாம் ஒரு ஆளுங்கன்னு இவங்க கிட்ட சரிசமா பேசிட்டு இருக்கீங்க. இவனுங்களா சண்டை போடுறதுக்கு வரல, நம்ம சமாதானமா பேசிட்டு பிரச்சனை. அப்பா மேல கை வைக்கிறான். ஏய், கை வைக்கிறது என்ன? குத்துவாண்டா. அப்பச்சி என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அந்த பால்கோவக்காரனை வெட்டி எறியா. என்ன நடக்குதுங்க? காட்டு மீறி 2 பேர் நடந்துக்கிறீங்க. பஞ்சாயத்து பண்ண வந்தோமா இல்ல அடிதடி பண்ண வந்தோமா? என்னது அவங்க எல்லாம் ஒரு ஆளுங்க பஞ்சாயத்து கூப்பிட்டீங்க பாருங்க. கூட்டத்துல வச்சு சோதி பேர சொல்லிருக்கோம். பிள்ளைய சூதானமா வர சொல்லுங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? இதெல்லாம் சத்தியமா உருப்படவே மாட்டேன். அப்பா இல்லப்பா, நிறுத்துடா. வார்த்தை பேசாத. இல்லப்பா அவன் தான். அண்ணா போங்கண்ணே, பஞ்சாயத்தை நுழைப்பிட்டானுங்க. நான் கூட ஆரம்பத்தில் நீ தேவையில்லாமல் கோபப்பட்டு பேசுகிறேன்னு சங்கடப்பட்ட. இல்லை நீ பேசினதான் சரி. இவங்ககிட்டலாம் அமைதியாக பேசினா வேலைக்கு ஆகாது. உன்னோட அடாவடி தானே தான் சரியாக இருக்கும். இல்லை இங்கே நான் வந்து சண்டை போடக்கூடாது. நீ இவளை ஓன் ஸ்டைலே பார்த்துக்கோ. உனக்கு எதாவது வேணா ஒரு ஃபோன் மட்டும் அடி, அடுத்த நிமிஷம் வந்து அண்ணங்க நிற்பேன். சரிண்ணே, அதான் அவங்க பேத்தி ஜோதி வாய்தாவுக்கு வரலாம்ல, வரட்டும். அவளுக்கும் எனக்கும் ஒரு தீக்காத கணக்கு ஒன்று இருக்கு, அதை தீர்த்துடுறேன். ரமணி, ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம பூவை கட்டிக்கிட்டு இருக்கவா? சேதி தெரியுமா? என்ன சேதி? நாகரத்னம் பேத்தி வந்துட்டாலாம் தெரியுமா? வந்துட்டாளா மகராசி? ஒரு மண்ணு காத்திருக்கு, என் பூக்களும் தான் வேத்திருக்கு. சட்டம் படிக்க போனமவ பட்டம் விடத்தா வந்திருக்க. இந்த ஆண்டா நகரத்தை ஆட்சி செய்ய வந்திருக்கா. நம்ம சூர கோட்டை ராணி மக, சட்டம் படிக்க போன மக, வாழ நல்லா சுருட்டிக்கிட்டு வராடா.
பொட்டி கடை ராமசாமி ஐஸ் விக்கும் சீனி சாமி பாக்கியத்தான் திருப்பி தர வராடா நம்ம சூர கோட்டை ராணி மக சட்டம் படிக்க போன மக வாழ நல்லா சுருட்டிக்கிட்டு வராடா கண்ணுக்கு வாத்தி கந்த சாமி மாடி வீட்டு மஞ்சுள மாமி கண்ணுக்கு பண்ண கதைய சொல்ல வராடா ஊருக்குள்ள அறந்த பாலுங்க இவ பேர கேட்டா அதிரும் ஊருங்க சேட்டையெல்லாம் பார்க்க போறீங்க இனி தூக்கம் போச்சுங்க மகாலட்சுமி நம்ம ஊருக்குள்ள இன்றி வந்துட்டா மகாலட்சுமி நம்ம ஊருக்குள்ள இன்றி வந்துட்டா செட்டு பால் தாத்தா வெட்டியத்தான் பொழிச்சு வச்சு ஓட விட்ட கதைய சொல்ல வராடா குட்டு பசம் மடக்கி போட்டு ஜன்னலோர சீட்டை போட்டு ராஜா பார்த்து கேட்டு ராணி வராடா இளைய ராஜா பாட்டு கேட்டு ராணி வராடா ஊருக்கே சோறு போட்ட வம்சம் ஊரோட சேர்ந்து வாழும் அம்சம் தனக்கு ஒரு பிரச்சனைனா தூசு தட்டி விடுவானா ஊருக்கு ஒரு பிரச்சனைனா தூசு பறக்க வந்து நிப்பா மகாலட்சுமி நம்ம ஊருக்குள்ள மகாலட்சுமி நம்ம ஊருக்குள்ள என்று வந்துட்டா என்னடா பூவெல்லாம் வனவாசம் படத்துல வர அஜித் மாதிரி பால் கேன்ல பார்த்துட்டு பாட்டு கட்டே வரையானே கொஞ்சம் என்ஜின் பார்த்தேன்னா போற வர பிள்ளைலாம் பார்த்து தைட் அடிச்சுட்டே வரலாம்ல அது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல டேய் எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அது அப்பப்ப அண்ணனுக்கு தானா நடக்கும்டா இதையே தானே 10 வருஷமா சொல்லிட்டு இருக்க நான் அந்த ஆண்டாளம்மாவை ஸ்ட்ராங்கா நம்புறேன் கண்டிப்பா எனக்கான பொண்ணு என் வாழ்க்கையில நிச்சயமா கிராஸ் ஆவாடா அப்படின்ற நடக்கும் பாடுறா டேய் கிறுக்கு பயல ஸ்பீட் பிரேக்கர் வந்தா பார்த்து ஓட்ட மாட்டேன் அண்ணே ஸ்பீடு பிரேக்லண்ணே ஒரு பொண்ணுண்ணே பொண்ணா நல்ல வேலை சாகல ஏமா நீ வந்து விழுகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா எந்திரிமா சார் நான் வண்டியில விழுந்து சாக வரல சார் அதை கேட்டது நானு
சார் சாரி சார். நான் வேணும்னே உங்க வண்டி முன்னாடி வந்து விழல. தோ இவன் திடீர்னு குறுக்க வந்துட்டான் சார். இவனை காப்பாத்துறதுக்காக தான் சார் நான் ஓடி வந்தேன். இவனுக்கு அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. டேய் சார் கிட்ட சாரி சொல்லு. சாரி சாரி சார், சாரி. சரி பரவாயில்ல விடுங்க. அதான் எதுவும் நடக்கல இல்ல. இனிமேலாவது ஆட்டுக்குட்டியை பத்திரமா வீட்டில் அடைச்சி வைங்க. போங்க, வீடு எங்க பக்கத்துல தானே? ஐயோ சார், நான் இந்த ஊரே கிடையாது. இந்த ஊரே கிடையாதா? அப்போ இந்த ஆட்டுக்குட்டி? ஐயோ, இது ஆட்டுக்குட்டியே இல்ல சார். இந்த ஆட்டுக்குட்டி அதை விடுங்க, அது ஒரு பெரிய கதை. நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஆமா, நீங்க எங்க போறீங்க? நான் சீல்தூர் போறேன். ஐயோ சூப்பருங்க. நானும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ப்ளீஸ் சார், என்ன அங்க இறக்கி விட்டுடுறீங்களா? ப்ளீஸ் சார், அங்க வரைக்கும் என்னை இறக்கி விட்டுடுறீங்களா சார்? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பாவம் சார், இவனையும் என்னையும் கூட்டிட்டு போறீங்களா சார்? சரிங்க, வாங்க. தேங்க்யூ சார். என்னடா ஒரு நிமிஷம். டேய், நம்ம ரெண்டு பேரும் என்னடா? வெளியே போயிடலாம். எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா ராபரி கேஸ் மாதிரி தெரியுதுனே. ராபரி கேஸா? டேய், பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலடா. நே கன்ஃபார்மா சொல்றனே, அந்த பொண்ணு வடநாட்டுக்காரி மாதிரி தானே தெரியுது. டேய், இந்த பொண்ணை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலடா. நே நீ சூதுவாத தெரியாம வளர்ந்துட்டனே, அதானே உனக்கு எதுவும் தெரியல. நல்லா உத்து பாரு, அந்த பொண்ணு கலரே சொல்லுது நார்த் இந்தியாக்காரின்னு. அவர் வண்டியிலேயே நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். டேய், பார்த்தா நல்லா நம்ம ஊருக்கார பொண்ணு மாதிரியே இருக்குடா. அந்த பொண்ணு கலரு நம்ம ஊர் பொண்ணுங்க கலர் மாதிரி தான்டா இருக்கு. அவ்வளோ வெள்ளையெல்லாம் ஒன்றும் இல்லையேடா. என்ன இவங்க ஸ்டைலே இதுதானே, சேப்பா இருக்கிற பிள்ளைய வண்டிக்கு நின்று பேச்சு கொடுத்து இருக்கிறதெல்லாம் ரவிட்டு போயிடுவாங்கண்ணே. டேய், நம்மக்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையேடா. இங்கே இல்லைண்ணே, ஊர் பேர் அட்ரஸ்லாம் விசாரிச்சு அங்கே வந்து ஆட்டை போட்டு போயிட்டா. பார்க்குறாங்களே. அப்போ வேண்டான்னு சொல்லிடலாங்கிறியா? சொல்லிடலாண்ணே. சொல்லிடலாம். டேய், எங்கடா அந்த புள்ளைய ஆளக்கணா? எங்க போச்சு? சார், சீக்கிரம் வாங்க, வந்து வண்டியை எடுங்க. எடுங்க சார், போலாம். வேறு வேற உட்காந்துட்டால, இவன் வேற என்னத்தையோ சொல்றான். போலாம். என்னடா பாத்தியானே, சொல்லாம கொள்ளாம ஏறிட்டா. கண்டிப்பா ராபரி கேஸ் தானே. சரி, ஒன்று பண்ணலாம். நான் வண்டி எடுக்கிறேன், நீ பின்னாடி அவ கூட உட்காந்து பால்கனை பத்திரமா பார்த்துக்கோ. போ. என்னது நானா? ஐயோ, நம்மளால முடியாது. அண்ணே, அந்த பொண்ணு ஒரு அடி அடிச்சாலே நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். நீ தானே சரியான ஆளு. நீ தான் சண்டை போற மாதிரி அடிக்கடி புறமோல காமிக்கிறாங்களே, நீ அடிச்சா தானே நம்புவாங்க. சார், நீ போனே சார், இந்த வருவாரு. ஐயோ, நம்மளால முடியாதுனே. நீ போனே 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 பால் கேன பத்திரமா பாத்துக்கோனே. வாங்க சார், வாங்க வாங்க, போலாம். வாங்க வாங்க, ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. பாத்து, ஐயோ பாத்து.